இட்லி எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்சின் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப். ஓகே, இப்போ என்ன வீடியோ போகணும்? நீ நான் ட்ரோல் வீடியோ தான் பார்க்குறோம். பார்க்கலாமா? சமூக ஊடகங்கள் வந்த பிறகு ஒவ்வொருத்தரும் சின்னதாக தங்களை முன்னிறுத்திக் கொள்ள முயற்சி செய்கிறாங்க, அல்லது ஏதோ ஒன்று ட்ரை பண்றாங்க. அப்படி உள்ள வர்றவங்களும் சில நேரம் ட்ரோல்ல மாட்டிக்கிறாங்க. நம்ம ஒன்று செய்யணும்னு நினைக்கிறோம், பார்த்தா நம்மளுக்கே ஒன்று செஞ்சிடறாங்க. இப்போ நீங்கெல்லாம் ட்ரோலை சந்திச்சு அதோடைய சங்கடங்களையும் சந்திச்சு, ஓகே, நீங்க எப்படி ட்ரோல்ல மாட்டினீங்க? அந்த குடிமையை வாயால எப்படின்னே சொல்லு. சொல்லாம் போ, உங்ககிட்ட சொல்லாம நாய் வேற யாருக்கிட்டே போய் சொல்லும். சரி சொல்லு நாயே. இந்த நீயான ஷோல தான் வந்து கம்யூனிட்டி பத்தி பேசி நான் ட்ரோல் ஆனேன். 12ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது அந்த ஷோ. மறுநாள் நைட் இதெல்லாம் ஒரு பெருமையாப்பா. பேடாவும் கமெண்ட் பண்ணாங்க. அப்ப அவங்க அந்த தப்பான கமெண்ட் பண்ணும்போது என்னோட இடத்துல இருந்து அவங்க பார்க்க, என்னோட சிச்சுவேஷன்ல இருந்து அவங்க பார்க்க மாட்டேங்கிறாங்க. உள்ள வச்சு ஊமடியா அடிச்சது இல்லாம பயங்கரமா ட்ரோல் கருகிற மாதிரி திட்டுறாங்கடா. எவ்வளவு டீப்பா போறாங்க. ஆனா அந்த ஒரு அந்த 6 மந்த் அந்த ஷோ ரிலீஸ் ஆன ஒரு 6 மந்த் அதை நான் கிராஸ் பண்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். பாத்தீங்களா, கவுளி கூட அடிக்குது. ஹலோ, நான் தான் ஃபீல் பண்ணேன். நீங்களா? தேங்க்ஸ். ஒரு பக்கம் கவலையா இருக்க மாதிரி சொல்றீங்க, பார்த்தா பேச்சோட பேச்சா நம்ம என்ன சொல்றோம், அதுல நான் ட்ரெண்ட் ஆன யாராலே ஆக முடியாது. அப்ப உள்ளுக்குள்ள நமக்குள்ளே ஆசை இருக்கா? ஆசை இருக்குதா, நான் இல்லைன்னு சொல்லல. ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத, நேரத்தை கடத்தாத, நல்ல விவரமா பேசு. நான் ரியலைஸ் பண்ணிட்டேன் சார், இதெல்லாம் பண்ணா வந்து நம்மள மதிக்க மாட்டாங்க. பாக்குறவங்க எல்லாம் ஒரு மாதிரியா மேலையும் கீழையும் பார்ப்பாங்க, ஒரு தப்பா பார்ப்பாங்க, இவன் ஒரு ஜாதி வெறி பிடிச்சவன் அப்படின்னு சொல்லிட்டு. மண்ணுக்கு தெரிஞ்சவன் தான் மனுஷன். தெரிஞ்சிட்டாரா? ஆமா, ரொம்ப அது ரொம்ப இதாக இருந்துச்சு. பெரிய மனுஷன். இப்போ நான் பெரிய மனுஷனாக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன் ஐயா. இப்போ நீங்க என்னென்ன மாற்றங்கள்லாம் பண்ணிருக்கீங்க? அந்த மாதிரி பேசுறது இல்ல, கம்யூனிட்டி பத்தி பேசுறது இல்ல. நான் பாட்டில் என் உண்டு, என் ஒர்க்கு, நான் பாட்டில் அதை ரியலைஸ் பண்ணிட்டு நான் பாட்டில் என் வேலையை பார்த்துட்டு நான் பாட்டில் போயிட்டே இருக்கேன். நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. நாங்க அதை பண்ணலன்னு வைங்களேன், நீங்க அந்த ஜோனுக்கு போயிருப்பீங்க. ஆமா, நான் இன்னும் கொஞ்சம் தீவிரமா தான் போயிருப்பேன். நான் அதுல இருந்து வெளியே வந்து ரியலைஸ் பண்ணிட்டு அதுக்கு இது பயன்படுத்துக்கு தானே. எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்காதீங்க, நாங்க வேற. ஆமா ஆமா, எங்க கிட்ட வேண்டாம். நீங்க முன்னாடி பண்ணலன்னா அவங்க அத நோக்கி போயிருப்பாங்க. எல்லாம் சொன்னீங்கல்ல, இப்போ அந்த எண்ணம்லாம் இருக்கா இல்ல எல்லாரும் ஒண்ணுதான்? நம்ம அனைவரும் சமம், பிறப்பால் எல்லாரும் சமம். அதான் பரவாயில்லையா? நான் ட்ரெண்ட் ஆவேன்னு எனக்கு தெரியாது. நான் ட்ரெண்டுக்காக பண்ணல. ட்ரெண்ட் ஆக விரும்பல. அதுக்கப்புறம் ஏன் 2-3 சேனல்ஸ்ல போயிட்டு உங்களை பத்தி நீங்க குடுக்குறீங்க? எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு ஒதுங்கிட்டு போயிரலாம்ல. ஆஹா, சூனா போனா. யார் இது? இவங்க ஏதோ டான்ஸ் ஆடுனாங்க. அருமை போட்டுருக்கடா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலச்சறாசா. கும்மி டான்ஸ் எத்தனை பேருக்கு சார் தெரியும்? ஓ ஆமா ஆமா, ஏதோ கும்மி டான்ஸ் போறாங்க. நீங்க எதுக்கு மாதிரி வீடியோ எடுக்குறீங்க? இது பிரைவேட்டா நடக்கிற விஷயம். கும்மி பிரைவேட் நடக்கிற விஷயமா மேடம்? என்ன பண்ணாங்க? இங்க பாருங்க, ஏதாச்சும் ஒரு பக்கம் ஆட்டு. எனக்கு தெரியல, எனக்கு என்ன பண்ணாங்கன்னு தெரியல. எல்லா பக்கம் ஆட்டுனா எப்படி புரியும்? ஊரெல்லாம் உள்ள கொண்டு வர வேண்டாம், கம்யூனிட்டி எல்லாம் உள்ள கொண்டு வர வேண்டாம், உறுதிமொழி எல்லாம் கொண்டு வர வேண்டாம். ஏதோ ஒரு டீம் பண்ணதை வச்சு சொல்றீங்க. தெரியாது ஆக்சுவலா. நீங்க தான் இப்ப இந்த இதுக்குள்ள இழுத்துட்டு வந்துட்டீங்க. இப்ப இவ்வளவு பேர் இருந்தாங்க இல்லையா, என்ன எதுக்கு பிடிச்சி ட்ரால் பண்ணீங்கன்னு அவங்க கேக்குறாங்க. மேடம், அந்த வீடியோ உங்க எடுத்தது நீங்க பாத்தீங்களா மேடம்? உங்களுக்கு தெரியாதா யார் ஹஸ்பண்ட் எடுத்தது? அந்த வீடியோ எடுத்து எப்படி மேடம் வெளியே போச்சு? அது தெரியல. ஒரு வீடியோ டான்ஸ் ஆடும்போது எடுத்த வீடியோ. ஒரு நிமிஷமா, இப்ப இவ்வளவு பேர் அங்க வள்ளி கும்மி ஆடுனாங்கல்ல, நீங்க மட்டும் எப்படி தனியா தெரிஞ்சீங்க? நான் என் ஹஸ்பண்ட் பார்த்து கண்ணடிச்சேன். அது வேற யாரும் வீடியோ எடுத்துட்டாங்களோ? இல்ல பேசாம இருடா. ஆண்களுக்கு வந்துட்டு நம்மலாம் இப்படி பண்ணா அதை கியூட்னு சொல்ல மாட்டாங்க. இது ஏன் கியூட்னு, அதென்ன பொண்ணுங்க பண்ணா மட்டும் கியூட்னு மேபி அந்த ஒரு மனநிலை பண்ணிக்க. ஒண்ணும் இல்ல, பார்த்து அந்த குட்டிக்கு பராமரி. ஓ, அததான் ட்ரோல் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி நான் பண்றேன், என்னைய ட்ரெண்ட் பண்ணுங்கடான்னு கேக்குறானுங்க. ட்ரெண்ட் ஆயிருக்காங்க, அத நிறைய பேர் ட்ரோல் பண்ணிருக்காங்க. ஆஹா, நீ அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டே. என் மாவன் அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டான். டேய், பெத்த அப்பனே சொல்லிட்டேன். கிளியர் ஆயிடுச்சுல, கிளம்புடா. சார், ட்ரோல்ல மொத்தம் 2 டைப் சார். ஒரு ட்ரோல்ல பாசிட்டிவாவும் போவாங்க, நெகட்டிவாவும் போவாங்க. இவங்களுக்கு வந்தது பாசிட்டிவ் தான். பாசிட்டிவ் இல்லை நான் சொல்லல. பட் அந்த மீடியா பத்தி தெரியாதப்போ ஒருத்தர் இதை பண்ணும்போது அது அவங்க ஹர்ட் ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சிருக்கலாமே. சரியா, ஏன் தப்பு தான்.
என் திறமையை வெளிக்காட்டுறதுக்காக நான் வந்து லேடி கெட்டப் போட்டு நான் சில கண்டென்ட்லாம் பண்ணுவேன். இது நான் யாரு? அப்படி பண்றப்போ ஏன் வந்து என்ன கஷ்டப்படுத்துற மாதிரி டக்குனு ஒரு அது ஒரு 2 தெரியுது, நிமிஷம் இவ ட்ரோல் யாரு வந்து எனக்கு அதுல? கலாச்சிட்டு போயிடுறீங்களே. அதுல என்ன உனக்கு அப்படி சந்தோஷம்? இந்த லேடி கிட்ட சும்மா போட்டோம் ஜாலிக்கு பண்ணனே. இது தெரியல ஜாலியா? உங்களுக்கு. இது ஜாலியா? எல்லாரும் போட்டு கிடந்தாங்க ஒரு பெண் வேடம் டைம்ல. போடுறேன், ஏதோ ஒன்று பண்றேன், செய்றேன், போறேன். என்னையே சங்கடப்படுத்துற மாதிரி ட்ரோல் பண்றீங்கன்னு கேட்குறேன். சும்மா ஒரு டைம் பாஸ். ஆமாயா. அது சிரிப்பா இருக்கு பார்க்கும்போது. அதனால நான் அது சிரிப்பா இருக்குன்னா நீங்க வந்து என்ன வேணா காமெடியா சொல்லுவீங்களா? இருக்கு. நீங்க சீரியஸா ஒரு சில விஷயம் பண்ணும்போது சிரிப்பா இருக்கு ப்ரோ. என்ன இது யாருன்னே தெரியல. அதனால தான் நாங்க ட்ரோல் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்கல்ல. நான் என்ன கேக்குறேன்னா, நான் வந்து அதாவது எந்த தப்புமே நான் பண்ணல. அதை எப்படி நீங்களே டிசைட் பண்றீங்கன்னு தான் நாங்க கேக்குறோம். இப்ப என்கிட்ட நான் வந்து எனக்கு ஒரு டேலண்ட் இருக்குன்னு நினைச்சிட்டு நான் ஒண்ணு பண்ணுவேன். அது என் கண்ணுக்கு மட்டும் தான் டேலண்டா தெரியும். மத்தவங்களுக்கு ஆமாமா. பாக்குறதுக்கு அது காமெடியா தெரியலாம். காமெடியா வாய்ப்பு அத அவங்க சொன்னாங்கன்னா நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அது முடியாது. அது உண்மைதான். ஷோல 2016ல வந்து டவுரி ஷோக்கு வந்து வந்திருந்தோம். நானும் அம்மாவும் வந்திருந்தோம். எங்களோட ஆசைகள் வந்து பாத்தீங்கன்னா அங்க எடுத்து வைக்கிறோம். சோ அந்த மாதிரி வந்து ஒரு நெகட்டிவ் கமெண்ட் போட்டு ஒரு நெகட்டிவ் ட்ரோல் ஆக்கி இந்த டான்ஸ் ஆடுறவர் ஒருத்தர் இருக்காருப்பா. விமன்ங்கிறப்ப டக்குன்னு ஒரு வல்கரான வேர்டை போட்டு ட்ரோல் இந்த பண்றது ரொம்ப இது அதிகமா இருக்கு. சச்சின் தன் ஆசையை இதெல்லாம் சொல்லுகிற பண்ணார்ல. போது ஏன் கொஞ்சம் ட்ரோல் அதிகமா இருக்குன்னு உங்க கேட்குறேன். ஸ்மைல் கியூட்டா இருக்குன்னு ஒரு இது பண்ணுவார்ல. இல்ல அதுக்கு நான் சொல்றேன். அப்பா டீ கடை வச்சிருக்காரு, பையன் 2.5 லட்சம் ரூபாய்க்கு பைக் வாங்குறான், கேக்குறான். அப்ப நமக்கு அந்த கோவம் வரல. பார்த்தா இருக்கும். அப்புறம் ஏன் அதை சொல்ல மாட்டேங்கிறீங்க? அது சொல்லுவாங்க, சொல்ல சொல்லி இருக்கோம். என் தம்பி எல்லா கேமராவும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமா எல்லாம் தான் ஓடுது. சரி சரி அடுத்த கேள்வி கேளுங்க. ஒண்ணு நார்மலா வந்து சொசைட்டியை வந்து ஃபேஸ் பண்ணும்போது அது ஒரு நல்ல விதமா நீங்க வரவேற்கணும். இப்ப ஒரு பெண் வெளியில வந்து தன் மனசை பேசுறா, அதற்கான வெளிய இது மாதிரியான ட்ரோல்ஸ் தடுத்துறாதா? சார் வெளிப்படையா கொஞ்சம் ஈகோ டச் ஆயிடுது சார் இந்த இடத்துல. கொஞ்சம் டக்குன்னு ஒரு காண்டு வந்து ஒரு மாதிரி என்ன நம்மளோட அவங்க அதிகமா பண்ணிட்டாங்கன்னு ஒரு ஒரு உள்ளுணர்வு வந்துருது டக்குன்னு. லைட்டா இவங்க படுற ஆசைலாம் வந்து இதோட முடிஞ்சிடும். ஆசைப்படுறது வெளியே காட்டிடுறாங்க. இப்போ வீட்டில் இருக்கவங்களும் அதை பார்த்துட்டு வந்து எங்களுக்கும் இந்த மாதிரி பண்ணணுன்ற ஆசை எடுத்துட்டாக்கா அவங்க என்ன பண்ணுவாங்க? கஷ்டப்பட்டு தான் நல்லா பண்ணி ஆகணும். பட் வந்து அவங்க ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாயிண்ட்டை கரெக்டாக எடுத்து வைக்கும்போது உண்மையாகவே எல்லாருமே அக்செப்ட் பண்ண தான் செய்கிறாங்க. அவங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுத்து ரெக்கக்னைஸ் பண்ணுறவங்களும் இங்கே நிறைய பேர் இருக்காங்க சார். ஆஹா. இவங்க இந்த மாதிரி ட்ரோல் பண்றதுனால தான் நிறைய பெண்கள் ஒரு சில பேரை பண்றதை பார்த்துட்டு ஓகே நம்மளும் வீடியோ போட்டோம் நம்மளே இந்த மாதிரி தான் பண்ணுவாங்கன்னு சொல்லி அதுலயே பாதி பேர் பயந்து வீடியோக்குள்ள வர மாட்டேங்கிறாங்க. நீங்க பயந்து நான் பார்த்ததே இல்லையே. அதெல்லாம் எது பேசினாலுமே பயமா இருக்கு பேச. பெரும்பாலும் அந்த ட்ரோல்ஸ்ல அந்த லுக்கு புரியுதுல, அவங்களுடைய நடத்தை இந்த மாதிரி ஏன் ட்ரோல் போகுது? விமனா இருந்தாலும் சரி மென்னா இருந்தாலும் சரி we tend to troll. இந்த ஆடியன்ஸ் வந்து ஒரு விமனை ட்ரால் பண்ணும்போது அந்த ட்ராலுக்கான ரீச் அதிகமா இருக்கு. ட்ரோல்ஸ்ல வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு நாகரிகமான முறையில தான் நகைச்சுவை பண்ண முயற்சி பண்றோமே தவிர அவங்கள வல்கரா பேசுறதோ மெஜாரிட்டியான பேர் அதை பண்றது கிடையாது. இதை நாங்க நம்பணும். அரசியலுக்கு என்னுடைய சார்பு வந்து ஓ இந்த பையனா? இப்ப எங்க அம்மா வந்து தடுக்கிறாங்களே சைக்காலஜியா. நம்ம பையன் வந்து இந்த மாதிரி கலாய்க்கிறாங்களே அப்படின்ற மனநிலைக்குள்ள போறாங்க. அரசியல் தானே பேசுறீங்க. அரசியல் எல்லாமே தான் வரும். அரசியல் தேவையில்லாது. அப்ப நாங்க மறுபடியும் வந்து திட்டமிட்டப்பட்ட துரோகங்களால வீழ்த்தப்பட்டுட்டு இருக்கோமா? இதுக்கு தான் அந்த கமெண்ட் வருது. இதுக்கு தான் வாங்கி கட்டிக்கிறேன். ஏதோ பார்த்து பண்ணுங்க சார். 5 ஸ்டார் ரேட்டிங். அவ்வளவுதானா? போட்டேன். டிப் சார். டிப் நல்லா இருந்துச்சு இது. ஃபுல் எபிசோட் பார்க்கணும் போல. थैंक यू சார். நல்லா இருக்கும் போல. என்ஜாய் பண்ணுங்க. மொத்த யாரும் அவ்வளோ காட்டல. மற்றவங்க யாருமே தெரியல அந்த அளவுக்கு. அந்த ஏதோ டான்ஸ் ஆடினாங்க, கும்மி டான்ஸா, அது என்ன இது அதை பத்தி எனக்கு சுத்தமா தெரியல. அவங்க ட்ரோல் பண்ணி அவங்கள பார்க்கவே இல்லை. அந்த பையனை ட்ரோல் பண்ணாங்க அந்த கேஸ்ட் பத்தி பேசி. அது பயங்கரமா ட்ரோல் பண்ணிட்டு தான். அது நிறைய அந்த இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணி டெம்ப்ளேட்டாவே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவரோட போட்டோவே. அந்த அளவுக்கு ட்ரோலுக்கு போயிட்டாரு. அது ஒரு நல்ல விஷயம் தான். அது மாதிரி ட்ரோல் பண்ணி நான் தெரிஞ்சுக்கிறேன். அந்த மாதிரி அதாவது ட்ரோல் வந்து நம்ம எப்படினாலும் எடுத்துக்கலாம். அது அது இவங்க பண்ண போய் தானே பண்றாங்க. அப்போ ட்ரோல்லாம் பண்ணக்கூடாது, இது என்ன யாரும் ஜட்ஜ் பண்ணக்கூடாதுன்னா அப்போ வீடியோ பண்ணக்கூடாது. வீடியோ நீங்க போடுறீங்கன்னா அதை எடுத்து யாராவது போடுவாங்க, ஏதாவது ட்ரோல் பண்ணதான் செய்வாங்க. அதெல்லாம் இது பார்த்துட்டு ட்ரோல் போட்டிருக்கீங்களா சிரிச்சுட்டு போயிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். அந்த குட்டி பையன் தான் இது தேவையில்லாத வேலை தான். அதான் திரும்பியும் அடங்குறான. நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்